பாசத்திற்குரிய ஊடக நண்பர்களே, தயலாவரம் தோட்டம் ஊடக நண்பர்களை வழக்கம் போல் அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறது. அதில் வசிக்கின்ற நான் என்றும் போல் உங்களை வரவேற்கிறேன். இது நாம் சந்திக்கிற 39வது வியாழக்கிழமை சந்திப்போம். 39 வியாழக்கிழமை. இடையிலே சில வியாழக்கிழமைகள் நாம் சந்திக்க முடியவில்லை. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் வருத்தமாக கூட இருந்திருக்கும் இடையில சந்திக்க முடியவில்லை என்று. ஆனால் சூழ்நிலை அப்படி நேர்ந்துவிட்டது. இப்போது நாம் ஆரம்பிப்போம். அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்க லெவல் அப் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதை மனமகிழ்வோடு மற்றவை ஒன்று கட்சி வரவேற்கிறது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மொழி புலமையை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன். அதே வேளையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பயனுறும் வகையில் திட்டத்தை விரிவுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டியது. 2. உரங்களை மொத்தமாக சேகரித்து தன்னகத்தே விவசாயிகளில் சிலர் குவித்து வைத்துக் கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது. உரத்தட்டுப்பாடு என்று சொல்லி உரங்களை முன்னரே வாங்கி குவிப்பது வேறொரு அபாயத்துக்கே வழிவகுக்கும். இப்படியான சூழல் உருவாகி இருப்பதை அரசு விரைந்து கவனத்தில் கொள்ள வேண்டுகிறது. அதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்துகிறேன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இப்போது குறுவை பருவ நெல் சாகுபடி காலம் என்பதால் 5 லட்சத்துக்கும் மேலான ஏக்கர்களில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் உரத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக பரவியுள்ளது. தேவையான உரங்கள் வழங்கப்படும் என்று நடுவண் அரசு உறுதியளித்துள்ள போதிலும் பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் உரங்களை மொத்தமாக வாங்கி குவித்து வருவதாக தெரிகிறது. இதிலே அரசு கவனம் செலுத்த வேண்டும். 3. மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. சாலை பராமரிப்பு என்பது கடும் மோசமான நிலையில் இப்போதும் இருப்பது விபத்துகளுக்கு வழிவகுக்கும். குன்றும் குழியுமான சாலைகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழை வெள்ள நீரே விபத்துக்கு முக்கிய காரணியாக அமைந்துவிடக்கூடும்.
தலைநகர் சென்னை தான் மற்ற நகரங்கள் பெருநகரங்களை விட மோசமான சாலைகளை கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கொல்கத்தா, மும்பை, டெல்லி போன்ற நகரங்களோடு நெரிசலில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சென்னைக்கு மோசமான சாலை அமைப்பு காரணத்தால் விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டி களத்தில் பெண்ணே தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடக்கிற மெட்ரோ ரயில் பணிகள், மேம்பால பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் காரணமாக நெடுஞ்சாலைகள் அனைத்துமே தங்கள் அடையாளத்தை இழந்து நிற்கிறதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். மழைக்காலமான தற்போது இன்னும் சிக்கலான சூழலை பொது போக்குவரத்து உண்டாக்கிவிடக்கூடாது. சாலைகளில் குவிக்கப்படும் மின்சார வாரிய கேபிள் கூடைகள் மற்றும் கட்டுமான பணிகளின் மிச்சங்கள் மற்றும் இரும்பு துண்டுகள் உடனுக்குடன் அகற்றிடவும், குண்டும் குழியுமான சாலைகளை ஒட்டு வேலை செய்யாமல் முழுமையாக அமைக்கவும், அதன் மூலம் விபத்தில்லா மெட்ரோ சென்னையை உருவாக்கவும் அரசை வலியுறுத்துகிறேன். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 9ஆக உயர்ந்திருக்கிறது. அது வேதனை அளிக்கிறது. ஆலை நிர்வாகத்திலும் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு கோரி பாதிக்கப்பட்டோர் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் குறித்து இறந்தால் அரசாங்கம் அளிக்கும் இழப்பீட்டை விட இது மிகவும் குறைவான தொகைதான். பட்டாசு ஆலைகளில் விபத்து ஏற்படுவது புதியதல்ல. அடிக்கடி நிகழ்வதுதான். உயிர்களை காப்பாற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு எப்போதுமே பாதுகாப்பற்ற ஆலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இது போன்ற ஆலைகளுக்கு அனுமதி வழங்கும் போது கடுமையான விதிமுறைகளை அரசு பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். பட்டாசு ஆலை முதலாளி இழப்பீடு கோரி போராடும் மக்கள் குரலை இதுவரை கேட்டபாடில்லை. அரசாங்கம் இதில் தலையிட்டு தீர்வுக்கு வழிகாண வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் புகழேந்தி இந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்கும்படி தீர்ப்பளித்தும் ஆலை நிர்வாகம் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த ஆலை நிர்வாகத்தின் பின்னால் இருப்பது யார்? பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து நீதி கேட்டு போராட்டத்தில் இறங்கியுள்ள CITU தோழர்களை ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் என்று விருதுநகர் மாவட்ட காவல்துறை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் திரு கண்ணன் அன்பாக எச்சரிக்கும் போக்கு இறந்தோருக்கான நியாயக்குழாயம் என்பதை முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும்.
விளக்க முடியுதா? 5 இன்னொன்று நாகை 5 நாகை திருட்டு புகாரில் நகை திருட்டு புகாரில் போலீசார் விசாரணையின் போது கொடூரமாக கொல்லப்பட்ட தம்பி அஜித்குமார் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அஜித்குமார் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியோடு இழப்பீடு தொகையாக 1 கோடி ரூபாயும் வழங்கக் கோரி கோரிக்கையை முதல் நாளே வைத்திருந்தோம். இன்னும் கோடி வரவில்லை. அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது. கோடி வரவில்லை. அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது. அஜித்குமார் நகை திருடினார் என்று புகார் அளித்த நிகிதா என்ற பெண்மணி மீதே ரூபாய் 65 லட்சம் மோசடி செய்ததாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்கிறார்கள். அம்புகளை அதாவது 5 போலீசாரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். எய்தவர்களை கண்டுபிடித்து விட்டார்களா என்று தெரியவில்லை. நிகிதாவின் ஒற்றை தொலைபேசிக்கு ஓடோடி வந்திருக்கிறது மொத்த போலீசும். பெண் ஐஏஎஸ் அதிகாரியின் உத்தரவில் கூடுதல் போலீஸ் டிஜிபியின் வழிகாட்டலில் வாழ வேண்டிய வாலிபத்தில் அஜித்குமார் வாழ்க்கை முடிந்திருக்கிறது என்கிற தகவலை இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கிறது? ஐஏஎஸ் அதிகாரி குறித்தும் கூடுதல் போலீஸ் டிஜிபி குறித்தும் பெயர் மற்றும் புகைப்பட குறிப்புகளோடு செய்திகள் வந்தபடி இருக்கிறது. மறுத்தார் இல்லை, அவர் மறுக்கவில்லை. இதன் ஆணிவேர் எங்கிருக்கிறது? அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் ஊருக்கே தெரிந்த பிறகுதான் மாவட்ட போலீஸ் சூப்பருக்கும் தெரிகிறது. மாவட்ட போலீஸுக்கும் தெரிகிறது என்றால் சட்டம் ஒழுங்கின் நிலைமைதான் என்ன? இது அறிக்கைங்களா? அது அறிக்கையாக கொடுத்துருங்க. சொல்லுங்க. அதான் இன்னும் இந்த குறைகள் தான் நிறைய இருக்கக்கூடாது. அது குறையில்லாத மாதிரி செய்யணும். சொல்ல 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து. அது எப்படி பார்க்கலாம்? சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சரியில்லை அப்படின்றதான் பார்க்கணும். அதை பற்றி கருத்து சொல்ல நான் விரும்பல. அருள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். அருள் வந்திருக்கார். கொஞ்சம் எழுந்துரு உட்கார். வந்திருக்கிறார். அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடம் இல்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும்.
என்னாலும் கூட இதை அவர் கொள்ளலாம், 5 பேருக்கு கொள்ளலாம். ஆமாம். அவர் இந்த 5 பேருக்கும் தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் தியாக சம்மல் ஜி.கே. மணி அவர்கள் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொறடாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். முதலில் நான் அனுமதி கொடுக்க வேண்டும், நிறுவனர் தலைவரான நான் அனுமதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் கொறடா வாங்கிய அவரை நீக்க வேண்டும் என்று இந்த 5 பேருடைய தலைவராக இருக்கின்ற கௌரவ தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். சபாநாயகர் தான் நீக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அதை அருளே சொல்லிவிட்டார். இங்கே வந்திருக்கிறார், நான் தான் வர சொன்னேன். அதனால அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே அதுதானே சரிதாங்க. சரி, அதனால தான் நான் அவரை வர சொல்லியிருக்கேன். உங்களை நேரடியாக பார்க்க. இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு. ஆமாம், இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு. இணை பொதுச் செயலாளர் நிர்வாக குழு. மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர் ஆகிய 3 பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார், செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனத்துக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாங்க. இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். அது நான் தான் முடிக்கவே இல்லை. நான் அது உள்ளது ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். என்றும் நம் மக்களை, இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான, எனது மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் ரத்தம் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அது பாமகவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? பாமக இல்லை. திமுக கூட்டணிக்கு 2026 நமக்கு
அது பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்பது முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்க அவங்களோட பேசிட்டு இருக்காங்க என்பதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த மூன்று அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, இது மூன்றும் கூடி முடிவு செய்யும். யார் எங்கே வேணாலும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊரில் இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். சரி, இதோட போதும். அது சம்பந்தமான கேள்விகள் வேணாம், வேற எதனா கேள்விகள். அது நாம எப்படி நம்ம தான் நான் சொன்னேன், திரும்ப அதான் சொல்றேன். இப்போ என்ன சொன்னேன், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்க கட்டாயம் வருவீங்க, உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்க கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். பாமகவில் வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இறந்த இருப்பவர்கள் தான் பதவி கொடுக்கப்படுதுன்னு யார் சொல்லுங்க? அதெல்லாம் அதுக்கெல்லாம் இதோட வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. அதெல்லாம் விடுங்கப்பா, வேற ஏதாவது கேள்வி. பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில எந்த மாதிரியான கூட்டணி அமைவீங்க? ஐயா தான் சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் பொழுது என்ன சந்தோஷமா துள்ளி முதியோர். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கா, என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு ஏதோ பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் துள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரை கண்டதான் தெரியும். ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்சிருச்சு. அவ்வளவுதான் சொல்றாருல்ல. ஐயா சொல்றதான் எனக்கு பிடிச்சிருச்சு. இப்ப இந்த 3 அடுக்கு இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதோ ஒழுங்க சொல்றீங்க. என்ன நீங்க ஏத்துக்கலையா? சொல்றீங்கன்னு சொல்ற திரும்ப சொல்றது எனக்கு வேதனையா இருக்கு. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை வளர்த்தேன். இப்பொழுதும் நிறுவனமான தலைவராக இருந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக அரசின் 4 ஆண்டு கால பணி எப்படி பார்க்க போறீங்க? செயல்பாடுகள், தமிழக அரசின் 4 ஆண்டு கால செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார்? மூத்த அரசு இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது, அப்ப கேளுங்க, மொத்தமா சொல்லிடுறேன். ஒரு கருத்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும். தமிழக அரசனுடைய செயல்பாடு குறித்து வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் அக்கு வேறு ஆணி வேறாக உங்களிடம் சொல்லி வருகிறேன்.
அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுங்க எப்படின்ட்டு. கோர்வையா சொன்னா நல்லா இருக்கும். ஓர்வையாக தான் சொல்லிட்டேன். ஒவ்வொன்று மொத்தமாக ஒரு நாள் அடுத்த வியாழக்கிழமை சொல்கிறேன். சரி. அடுத்த வியாழக்கிழமை அதை பற்றி சொல்கிறேன். திட்டம் இருக்குது. இப்போ 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துகிறோம். பூம்புகாரில் ஆகஸ்ட் 10. அதற்காக எப்போ போகிறோம்? ஜூலை 10 அங்கே போய் அந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு நான் போகிறேன். ஜூலை 10 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டுக்கு அனைத்து கட்சிகள் அழைப்பு இருக்கீங்க ஐயா. பூம்புகார் மாநாட்டுக்கு அனைத்து கட்சிகள் அழைப்பு இருக்கீங்க. இது அனைத்து கட்சிகள் இது வந்து மகளிர் மாநாடு. மகளிர் மாநாடு என்பதனால மற்ற கட்சியை சேர்ந்த மகளிர்கள் வரலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மகளிர் மாநாடு அதை நடத்துவது வன்னியர் சங்கம். தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். இடையில கொஞ்ச நாள் நடத்தலை. அதனால் எந்த கட்சியை சேர்ந்த மகளிரும் எல்லா கட்சியை சேர்ந்த மகளிரும் அதில் வரலாம். மகளிர் மாநாடு. தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம் தான். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணிச்சிருக்காரு. கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணிச்சிருக்காரு தலைவர் பதவியில. அவர் தலைவர் தான், இல்லை கௌரவ தலைவர். தலைவரா பயணிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நீண்ட காலமா 3 ஆண்டு காலம் தான் தலைவர். 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தார் அவர். ஜி.கே. மணி 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தார். போதும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான அவர் சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் தவிர்க்கவும், அதில் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. ஐயா ஏப்ரல் 10ஆம் தேதி அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவராக அறிவிச்சீங்க ஐயா. நேற்று எம்எல்ஏ சார் வந்து பேட்டி கொடுக்கும்போது இப்பதான் சொல்றேன். என்னிடம் மே 28 வரைக்கும் தலைவராக இருந்தாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஐயா தான் தலைவர்னு சொன்னேன். அவர் செயல் தலைவராக தான் இருக்காருன்னு சொன்னேன். செயல் தலைவர் பதவி காலம் முடிஞ்சிச்சு. ஐயா தான் தலைவர். ஐயா தான் சொல்லிட்டாரு. அதை வேணாம் விடுங்க. ஐயா சொன்னதான் என்ன போதும்மா விடு. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம் வெடிச்சிருக்கீங்க. மத்திய அரசு வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. நானும் சேர்ந்துக்கிறேன். எதிர்கட்சிகளோடு நானும் சேர்ந்துக்கிறேன். ரயில் கட்டணத்தை வந்து மத்திய அரசு மீண்டும் உயர்த்தியிருக்காங்க. உயர்த்தக்கூடாது. அதில் தான் ஏழைப்பாளையங்கள்லாம் அதில் தான் போகிறாங்க. அதையும் உயர்த்தக்கூடாதுன்னு